உலகம் முழுவதும் உள்ள சன் லைஃப் தொலைக்காட்சி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இது நாட்டு மருத்துவம், நலம் தரும் மருத்துவம். எல்லோருக்கும் ஏற்ற பக்க விளைவுகள் இல்லாத, பாதுகாப்பான, பணச்செலவுகள் இல்லாத மருத்துவம். எளிய மருத்துவ குறிப்புகளை இந்த நிகழ்ச்சியிலே நாம் ஒவ்வொன்றாக பார்த்து பழகி பயன்பெற்று வருகின்றோம். இன்று சில மருத்துவ கருத்துக்களை நாம் தெரிந்து கொள்வோம். ஜிஞ்சிபர் அஃபிஷினேல் என்று சொல்லக்கூடிய இஞ்சி, இந்த இஞ்சியை தோல் நீக்கிவிட்டு உட்சதை பகுதியை நசுக்கி நீர் சிறிது விட்டு கரைத்து அந்த தெளிந்த நீரை மட்டும் ஒரு தேக்கரண்டி அளவு எடுத்து அதனோடு சம அளவு தேன் சேர்த்து அன்றாடம் ஓரிரு முறை உள்ளுக்கு பருகி வருவதனாலேயோ அல்லது எப்போதாகிலும் தொண்டை கட்டு, தொண்டை கம்மல், இருமல் என்று வருகின்ற போதிலாவது சாப்பிட்டுகின்ற வருகின்ற நிலையிலே வறட்டு இருமல், தொண்டை கட்டு, இந்த ப்ரொடக்டிவ் காஃப் என்று சொல்லுகின்ற சளியோடு கூடிய இருமல், தொண்டை வீக்கம் இவற்றையெல்லாம் போக்கி சுவாச பாதையை சீர் செய்வது மட்டுமல்லாமல் இந்த டைஜஷன் என்று சொல்லக்கூடிய செரிமான சீர்கேடுகளையும் போக்கக்கூடிய வல்லமை உடையது. இதய ஆரோக்கியத்துக்கு இதமான சூழ்நிலையை தருவது இந்த இஞ்சி சாறு என்பதை மறத்தல் ஆகாது. அன்பான நேயர்களே, இளஞ்சிறார்களுக்கு பல் முளைக்கும் போது வயிற்றுப்போக்கு ஏற்படுவது என்பது இயற்கை. அவர்கள் இந்த பற்கள் முளைக்கின்ற பொழுது கீழே கிடைக்கின்ற எதுவாக இருந்தாலும் அதை எடுத்து வாயிலிட்டு மெல்லுகின்ற வழக்கம் ஏற்படும். இந்த நிலையிலே ஈறுகளிலே வலி ஏற்படுவது, குழந்தைகளுக்கு செரிமான சீர்கேடுகள் ஏற்படுவது என்பது இயற்கை. இந்த ஈறுகளின் மேலே அவ்வப்போது தேனை, ஹனி என்று சொல்லுகின்ற, நாம் உணவுக்கு பயன்படுத்துகின்ற தேனை அவ்வப்போது ஈறுகளின் மேலே தடவி வைப்பதனாலே ஒரு தேன் ஒரு ஆன்டி பாக்டீரியல், ஆன்டி ஃபங்கல், ஆன்டி மைக்ரோபியல், ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி, அனால்ஜெசிக் என்கின்ற மருத்துவ குணத்தை பெற்றிருப்பதனாலே குழந்தைகள் பல் முளைக்கும் போது ஈறுகளிலே ஏற்படுகின்ற வீக்கத்தையும் வலியையும் தணிப்பது மட்டுமல்லாமல் குருதியை சுத்திகரிக்கிறது, செரிமான சீர்கேடுகளை போக்குகிறது, வயிற்று வலியை தணிக்கக்கூடிய ஒன்றாகவும் தேன் விளங்குகிறது என்பதை மறத்தல் ஆகாது. அன்பான நேயர்களே, சாலை ஓரங்களிலே இப்பொழுது குறிப்பாக ஏப்ரல், மே மாதங்களிலே இதுபோல மல்லிகை பூவை போல மரம் நிறைய பூக்களாக விளங்குகிறது. சற்று நுணா இலையை போன்ற நீண்ட இலைகளை இது பெற்றிருக்கிறது. ரிட்டியா டிங்டோரியா என்று தாவர பெயராலே சுட்டப்பெறுவது பலா இண்டிகோ என்று ஆங்கில பெயரை பெற்றிருப்பது, ஒடிஷா என்று தெலுங்கு பாஷையிலே இதற்கு பெயர், இந்திரஜவா என்று இதற்கு வடமொழி பெயரை சொல்லியிருக்கிறார்கள். இது வெட்பாலை என்று இரு வகையிலே, வெட்பாலை என்று இரு வகையிலே தமிழ் பெயரை பெற்றிருக்கிறது. இதை பற்றி அகத்தியர் குணப்பாட நூலிலே சொல்லுகின்ற பொழுது, அக்கினியை வைத்திருக்கும், அக்கினி என்று சொல்ல போனால் நெருப்பு, உஷ்ணம் என்று பொருள். அக்கினியை வைத்திருக்கும், அடர் வாதத்தை போக்குவிக்கும், திக்குமுக்காடச் செய்யும், திரிதோஷத்தை போக்குவிக்கும். அக்கினியை வைத்திருக்கும், அதாவது இது உடலுக்கு உஷ்ணத்தை தரக்கூடியது, அடர் வாதத்தை போக்கக்கூடியது, வலி நோய்கள், உடலிலே ஏற்படுகின்ற காற்று சம்பந்தமான வலி இவற்றை போக்கக்கூடிய ஒன்றாக விளங்குகிறது. திக்கு முக்காடு செய்கின்ற திரிதோஷங்கள்,
திரிதோஷம் என்று சொல்லுகின்ற பொழுது வாத பித்த சிலேத்தும நோய்கள், திரிதோஷத்தினாலே ஏற்படுகின்ற அத்துணை நோய்களையும் போக்கக்கூடிய ஒன்றாக இது விளங்குகிறது. இந்திர ஜவா, இந்திர யவா என்று கூட வடமொழி பெயரை பெற்றிருக்கிறது. இது இந்திர லோகத்துக்குள்ளே இருந்து நமக்கு வந்தது போன்ற ஒரு புனிதமான மூலிகை என்று இதற்கு சொல்லப்பெற்றிருக்கிறது. இதனுடைய பூக்கள் மல்லிகை பூவை போல பெற்றிருப்பதனாலே கிரி மல்லிகை, கிரி என்று சொன்னால் மலை என்று பொருள் பெறும். கிரி மல்லிகை என்கின்ற பொழுது மலை மல்லிகை என்கின்ற பொருளிலே இது நமக்கு மனம் தரக்கூடியதாக விளங்குகிறது. இதனுடைய இலைகளை நாம் வென்று சிறிது நேரம் வாயிலே வைத்திருப்பதனாலே இது பல் வலியை, ஈருக்கும் பல்லுக்கும் இடையே ஏற்படுகின்ற ஆட்டத்தை போக்குவது, வீக்கத்தை வற்றச் செய்வது, பல் வலியை குணப்படுத்துவதனாலே இதை பல்வலி மூலிகை என்று பொதுவாக கிராமப்புறங்களிலே அழைப்பது வழக்கம். இதனுடைய காய்கள் பீன்ஸ் காய்களைப் போல 2 காய்கள் இரண்டு காய்களுடைய முனையும் ஒன்றாக ஒட்டி இருப்பது இதனுடைய விசேஷம். இதனுடைய காய்களை நாம் பார்க்கின்ற பொழுது முனைகள் 2ம் ஒட்டி இருப்பது இதனுடைய விசேஷம், அடையாளம் என்பதை மறுத்தல் ஆகாது. இந்த வெப்பாலை எப்படி மருந்தாகிறது என்று செயல்முறையிலே பார்ப்போம், வாருங்கள். நேயர்களே, நாம் இன்னைக்கு வெப்பாலை மரத்தோட மருத்துவ குணங்கள் என்ன, வெப்பாலை இலை மற்றும் பூக்களை எப்படி மருந்தாக பயன்படுத்துறதுன்னு பார்க்கலாம். முதல்ல நாம் வெப்பாலை இலைகளை பயன்படுத்தி ஒரு வலி நிவாரணி மருந்து தயார் பண்ணலாம். இதற்கு தேவையான பொருட்கள் வெப்பாலை இலை. ஜஸ்ட் வெப்பாலை இலை மட்டும்தான் நம்ம பயன்படுத்த போகிறோம். நமக்கு கால் வலி போன்ற பிரச்சனைகள் இருந்ததுன்னா, தசைகளில் வலியோ அல்லது வாதத்தினால மூட்டுகளில் அதிகப்படியான வலியோ இருந்ததுன்னா, நம்ம நீர் விட்டு நமக்கு வாதத்தினால நரம்புகளில் வலியோ தசைகளில் வலியோ அல்லது மூட்டுகளில் வலியோ இருந்ததுன்னா வெப்பாலை இலைகளை நீரில் இட்டு கொதிக்க வச்சு நம்ம அந்த நீரை கொண்டு ஒற்றடம் கொடுத்துட்டு வரும்பொழுது நமக்கு நல்ல ஒரு வலி நிவாரணியாக இது செயல்படும். ஜஸ்ட் வெப்பாலை இலைகளை மட்டும் நம்ம தண்ணியில் இட்டு கொதிக்க வச்சுட்டு அந்த தண்ணியை கொண்டு நம்ம தொட்டு ஒற்றடம் கொடுத்துட்டு வந்தோம்னா வலி வீக்கம் கம்மியாகும். அதே போல் வெப்பாலை நம்ம இலைகளை உடைச்சோம்னா இந்த மாதிரி பால் வரும். இந்த பாலை நம்ம வெடிப்புக்கான மருந்தா, பித்த வெடிப்பு, நம்ம பாதத்தில் ஏற்படக்கூடிய பித்த வெடிப்பு, பனியினால் உதடுகளில் ஏற்படக்கூடிய வெடிப்பு, அல்லது நமக்கு மருக்கள் இருந்தாலோ அந்த மருக்களுக்கும் இந்த நம்ம பாலை மருந்தாக பயன்படுத்தலாம். வெப்பாலை இலையை உடைச்சா வரக்கூடிய பாலை எடுத்து நம்ம தொடர்ந்து மருக்களுக்கு மேலே வச்சுட்டு வந்தோம்னா அந்த மருக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சுருங்கி காய்ந்து கொட்ட ஆரம்பிக்கும். இது போன்று நம்ம பாலை அப்ளை பண்ணிட்டு வரணும். அதே போல் வலி வீக்கத்துக்கும் நம்ம இந்த பால், நிறைய இலைகளை உடைச்சோம்னா வரக்கூடிய பாலை நமக்கு எங்கேயாவது வீக்கமோ அல்லது கட்டியோ இருந்ததுன்னா அது மேலே இந்த பால் அப்ளை பண்ணிட்டு வந்தோம்னா இந்த பால் ஒரு வீக்கம் கரைச்சியாகவும் கட்டிகளை கரைக்கக்கூடிய மருந்தாகவும் செயல்படும். வெப்பாலை இலையை நம்ம இந்த மாதிரி தண்ணியில் கொதிக்க வச்சோம்னா அதோட தண்ணியோட நிறம் மாறும். இதற்கு பலா இண்டிகோ அப்படின்னு கூட ஒரு பெயர் உண்டு. ஏன்னா இண்டிகோ கலர் அவுரி போலவே இது கருமை நிறம் தரக்கூடியதுன்றதுனால பலா இண்டிகோ அப்படின்ற பெயர் உண்டு. இந்த கஷாயத்தை நம்ம உள்ளுக்கும் பயன்படுத்தலாம். ஒரு 60 ml அளவுக்கு இந்த கஷாயத்தை எடுத்துக்கிட்டு அதோடு நம்ம சீரகம் மற்றும் ஓமம் இவை 2ஐயும் தூள் பண்ணிவிட்டு ஒரு 2 சிட்டிகை சீரகப்பொடி 2 சிட்டிகை ஓமத்தூள் சேர்த்து இதை நம்ம குடிச்சிட்டு வந்தோம்னா இது வயிற்று வலியை சரி செய்யக்கூடிய மருந்தாகவும் நமக்கு மூட்டு வலி இருந்ததுன்னா அதை குறைக்கக்கூடிய மருந்தாகவும் செயல்படும். அடுத்ததாக நம்ம வெப்பாலை இலை தைலம் எப்படி தயார் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த வெப்பாலை தைலம்ன்றது நமக்கு பொடுகு, சொரியாசிஸ் போன்ற பிரச்சனைகளுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு தைலம். இது செய்முறை மிக எளிமையான செய்முறை தான். நம்ம தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கணும். இது அடுப்பில் வச்சு காய்ச்சறதுலாம் எதுவுமே இல்லை. அப்படியே தேங்காய் எண்ணெயை எடுத்துக்கிட்டு நம்ம இந்த இலைகளை, வெப்பாலை இலைகளை சிறு சிறு துண்டுகளாக நறுக்கி இந்த தேங்காய் எண்ணெயில் சேர்த்து அதை நல்லா முக்கி வச்சிடணும். நிறைய இலைகள் நம்ம தாராளமாக சேர்க்கணும். இந்த தேங்காய் எண்ணெயில் நம்ம முக்கி வச்சுட்டு இது மேலே ஒரு மெல்லிய துணி கட்டிட்டு, தூசெல்லாம் போகாமல் இருக்கிறதுக்காக மெல்லிய துணி கட்டிட்டு இதை நம்ம வெயிலில் வச்சிடணும். 7 நாட்கள் அது போல் நம்ம வெயிலில் வச்சு எடுத்தோம்னா இந்த எண்ணெயோட நிறம் ஆரம்பத்தில் இது பிங்காக இருக்கும்.
நாட்கள் செல்ல செல்ல 7வது நாள் பார்த்தோம்னா நல்லா கருமை நிறமாக இருக்கும். நாவல் பழ நிறத்தில் இந்த தைலம் கிடைக்கும். அந்த தைலத்தை எடுத்து நம்ம தலை குளிப்பதற்காக, பொடுகுக்கு இருந்ததுன்னா தலை குளிக்கிறதுக்கு முன்னாடி அந்த தைலத்தை தேய்ச்சி நல்லா மசாஜ் பண்ணிவிட்டு நம்ம வாரம் 2 முறை குளிச்சுட்டு வரும்பொழுது பொடுகு சரியாகும். சொரியாசிஸ் இருக்கிறவங்க இந்த தைலத்தை ரெகுலராக அந்த பேச்சஸ் மேலே அப்ளை பண்ணிட்டு வரும்பொழுது சொரியாசிஸ்னால் ஏற்படக்கூடிய செதில்கள் கம்மியாகும், சிவப்பு தன்மை குறையும், நமைச்சலும் கண்ட்ரோல் ஆகும். இதே போல் நம்ம வெப்பாலை பூக்களையும் தைலமாக ப்ரிப்பேர் பண்ணி அதை உள்மருந்தாகவும் வெளிமருந்தாகவும் பயன்படுத்தலாம். வெப்பாலை பூக்கள் நமக்கு சித்திரை மாதத்தில் தாராளமாக கிடைக்கும். வெப்பாலை பூக்களை எடுத்து நம்ம இதழ்கள் மட்டும், இந்த காம்பெல்லாம் எடுத்துகிட்டு இந்த இதழ்களை மட்டும் தேங்காய் எண்ணெயில் இப்படி ஊற வச்சிடணும். தேங்காய் எண்ணெயில் ஊற வச்சுட்டு அதே போல் நம்ம எப்படி இலைகளை பயன்படுத்தி தைலம் தயார் பண்ணமோ அதே போல் இதையும் சூரிய படம் போட்டு நம்ம எடுத்து வச்சுக்கிட்டோம்னா வடிகட்டி இந்த தைலத்தை தினமும் நம்ம 10 சொட்டு பசும்பாலோட மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1/2 டம்ளர் அளவு பசும்பால், காய்ச்சிய பசும்பால் எடுத்துக்கிட்டு அதோட இந்த தைலம் 10 சொட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு உள்ளுக்கு குடிச்சிட்டு வரும் பொழுது சொரியாசிஸ்னால் ஏற்படக்கூடிய அந்த படைகள் பரவாமல் நிற்கும். அதே போல் படைகள் கொஞ்சம் கொஞ்சமாக மாற ஆரம்பிக்கும். பூக்கள் தாராளமாக கிடைக்கும் பொழுது நம்ம தைலம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிட்டு இந்த தைலத்தையே நம்ம வெளிப்பூச்சி மருந்தாகவும் பயன்படுத்தலாம். இதை நம்ம ஒரு ஸ்கின் டோனிங் ஏஜெண்ட்டாகவும் பயன்படுத்தலாம். பெண்கள் சருமத்தில் ஏற்படக்கூடிய சுருக்கத்தை போக்கக்கூடிய ஒரு பாத்திங் ஆயிலாகவும் இதை யூஸ் பண்ணலாம். அன்பான நேயர்களே, சாலை ஓரங்களிலே, குறிப்பாக மலைப்பகுதிகளிலே இப்பொழுது நமக்கு எளிதாக கிடைக்கக்கூடிய ஒரு மூலிகை வெப்பாலை. இந்த வெப்பாலை பூக்களோடு அழகாக தோன்றுகின்ற ஒரு மரம். அதனுடைய இலைகள் ஆன்டி பாக்டீரியல், ஆன்டி ஃபங்கல், ஆன்டி மைக்ரோபியல், ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி, அனால்ஜெசிக் என்கின்ற மருத்துவ குணத்தை பெற்றிருக்கிறது. அதனுடைய இலைகளை எண்ணெயிலே இட்டு அதை வெயிலிலே ஒரு வார காலம் வைத்திருந்தோமே ஆனால் அதனுடைய சத்துவம் எண்ணெயிலே இறங்கி நீல நிற வண்ணத்தை பெறுவது மட்டுமல்லாமல் இந்த வெப்பாலையினுடைய மருத்துவ சத்துக்கள் அத்துணையையும் இந்த எண்ணெயிலே இறங்கி இருக்கும். இந்த எண்ணெயை நாம் தலைக்கு தடவி வருவதனாலே, தலைக்கு தடவி குளிப்பதனாலே பொடுகு என்கின்ற டேண்ட்ரஃப், இது ஒரு ஆன்டி டேண்ட்ரஃப் என்கின்ற மருத்துவ குணத்தை பெற்றிருக்கிறது. காயங்கள் என்று வருகின்ற பொழுது தீக்காயங்கள், வெட்டுக்காயங்களை போக்கக்கூடிய ஒன்றாக விளங்குகிறது. அதோடு கூட சொரியாசிஸ், எக்ஸிமா என்று சொல்லக்கூடிய தோல் நோய்களை போக்கக்கூடிய ஒன்றாக விளங்குகிறது. இதனுடைய இலைகளை, அதனுடைய பாலை இரண்டையும், இலைகளை மென்று சிறிது நேரம் வைத்திருப்பதனாலே பல் வலி உடனே தணிகிறது. அல்லது இதனுடைய பாலை ஈறுகளின் மேலே பூசுவதனாலே உடல் வலி, பல் வலி இவை தணிகிறது என்பதை மறத்தல் ஆகாது. இதனுடைய பால் மரு என்று சொல்லுவார்கள். மரு என்று சொல்லுகின்ற பொழுது வைரல் வார்ஸ் என்று சொல்லுகின்ற மருக்கள், கான் என்று சொல்லுகின்ற கால் ஆணி, அத்லெட்ஸ் ஃபுட் என்று சொல்லுகின்ற விளையாட்டு வீரர்களுடைய விரல்களினுடைய இடுக்குகளிலே ஏற்படுகின்ற அரிப்பு, சொரியாசிஸ் என்று சொல்லுகின்ற தோல் நோய், இவை அத்துணைக்கும் மேற்பூச்சு மருந்தாக இந்த எண்ணெயை தடவுவதனாலே வெகு சீக்கிரத்திலே நோயிலே இருந்து விடுபட்டு தோல் பழைய நிலையை பெறும் என்பதை மறத்தல் ஆகாது. அன்பான நேயர்களே, வெப்பாலை எப்படி மருந்தாகிறது என்று நாம் பார்த்து தெரிந்து கொண்டோம். இதுபோல வேறு ஒரு மருத்துவ குறிப்போடு நாம் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.